இந்த முகாந்திரத்துல அதிமுக விஜய் எடப்பாடி விஜய் பேச்சு நடத்த முடியும். இந்த முகாந்திரம் என்ன இலக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தையாருடைய அந்த செல்வாக்கை வைத்து ஆட்சியை பிடித்தார். அவர் ஒரு பெரிய படம்பலம் படைத்தவர். ஒரு ஆந்திராவை அசைக்க முடியாத சக்தி என்று சொல்லக்கூடிய அவரை எப்படி வீழ்த்தினாங்க? இவர் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி மட்டுமல்ல, பவன் கல்யாணையும் சேர்த்தாங்க. ஆரம்பத்தில் பவன் கல்யாண் பாஜகவை எதிர்த்தவர், அதுதான் உண்மை. முதல் ஆரம்ப தேர்தலில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பாஜக காரங்களை விட வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து சனாதனம் பேசிக்கிட்டு ஒரு நபராக மாறிவிட்டார். அதுதான் முக்கியம். ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் பாஜகவும் காங்கிரஸுமே இது தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பேசியவர் பவன் கல்யாண். அந்த கூட்டணி அமையறதுக்கே பவன் கல்யாணம் முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்றால் ஆமாம், முக்கியமான அம்சம். அவரை பவன் கல்யாணை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, வெறுமனே வந்து சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி மட்டுமல்லாமல் பவன் கல்யாண் போன்ற ஒரு ஜெல் வேணும், அது இன்னும் ஈர்க்கும். ஏன்னா அந்த ஒரு 5% 6% வாக்குகளை இழுக்கும் பொழுது வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு ஃபார்முலா.